ஆனா வணக்கம்ண்ணே. தமிழ்நாட்டுல இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி உங்க அனுபவத்தை எப்படி போய்கிட்டு இருக்கு? அதாவது 50 வருஷமா அந்த திருட்டு திராவிட கூட்டத்திட்ட இருந்து ஒரு புதுமையா ஒரு சினிமா நடிகர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்ற ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சு ஒரு வாரம் கூட இல்ல. ஆட்சியில இந்த 50 வருஷமா அந்த திராவிட கட்சிகளோட ஆட்சியோட நீட்சி தான் இது மாதிரி தெரியுது. காரணம் என்னன்னா, அதே சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அதே பாலியல் வன்கொடுமைகள், அதே அன்றாட நடக்கிற படுகொலைகள். நான் வந்தோடனேவும் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், அப்படி இப்படி சினிமாவில் நடிச்சது மாதிரி கதாநாயகனா நடிச்சு இந்த தெறி படத்துல போலீஸ் அதிகாரியா நடிச்சு அந்த அதாவது பாலியல் வன்முணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்காக டிரைவர்கிட்ட இவனெல்லாம் என்ன செய்யலாம்னு கேட்பாரு ஒரு காட்சியில. இவனெல்லாம் பாலத்துக்கு கீழே கட்டி தொங்க விடணும் அப்படின்னா அதே மாதிரி கட்டி தொங்க விட்டு டிரைவரை போய் பாரு அப்படின்னு அந்த திரைப்படத்துல. ஆமா, அந்த மாதிரி அதிரடியான அரசு நிர்வாகத்தை நடத்துவார்னு பார்த்தா ஏற்கனவே நடந்து கேடுகட்ட அந்த திராவிட கட்சியோட ஆட்சியோட நீட்சியத்தை இந்த இதையும் நம்ம மதிப்பிட முடியுது. உங்களுடைய பார்வையில அப்படிதான் தெரியுது. ஆமா, சரி. ஏன்னா வந்த உடனே 700 சில்லற டாஸ்மாக் கடையெல்லாம் மூடி இருக்காரு. அப்ப அது கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம் தானே. அதுக்கு அதாவது அரசு டாஸ்மாக் கடைகளை மூடி தனியாருக்கு FL2 பார் அப்படின்ற பேர்ல மணமகிழ் மன்றம் இது போன்ற ஒரு கேடுகட்ட ஒரு மதுபான கூடங்களை திறக்கிறதுக்கு முன்னேற்பாடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஆட்சியிலையும் அதே மாதிரி செஞ்சாங்க. கடந்த அம்மா ஆட்சியில நாங்க 500 கடையை படிப்படியா குறைப்போம். ஏன்னா படியை வச்சு அளந்தாங்களா, 8 படியை வச்சு படிப்படியா குறைப்போம்னா அவங்க ஒரு கண்துடைப்புக்கு ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. அடுத்து வந்த திமுக ஆட்சி அவங்களும் நாங்க படிப்படியா குறைப்போம்னு சொல்லி அவங்களும் ஒரு நாடகத்தை நடத்தி அவங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து ஒன்றிய செயலாளர்கள்ல இருந்து நகர செயலாளர் வரைக்கும் FL2 பார் இல்லாதவே எவனுமே இல்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையை உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. சரி, இவர்கிட்ட ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம்னா இது அதை காட்டிலும் பெருத்த மாற்றமாக இருக்கு. ஏன்னா இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அமைச்சர்கள் எல்லாமே பதவி ஏற்றிருக்காங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலித்ல இருந்து இத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க, முஸ்லிம்கள் இத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க, பிராமணர்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. அப்ப சமூக நீதி அப்படிங்கிறது நீங்க ஓங்கி நிக்குதுன்னு இப்ப சொல்றாங்க. இதே சமூக நீதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேர்தலில் நிக்க வைக்கும் போது வேட்பாளர் அப்படிதான் பார்த்து நிறுத்தினாங்களா? அப்ப அப்படிப்பட்ட கேள்வி இருக்கு. காலங்காலமா அந்த சமூக நீதி காலங்காலமா இந்த திராவிட ஆட்சியாளர்களால கொண்டு வரப்பட்டது இந்த சமூக நீதின்ற ஒரு போலியான பேச்சு. ஆனா எங்கேயுமே சமூக நீதி இல்லை. அம்மா அவங்க அதாவது சமூக மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறதுக்காகவும் அந்த சமூக நீதின்ற ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அந்த சமூக அநீதிகள் தான் நடக்குது, நீதி எல்லாம் கிடைக்கல. இப்போ தலித் மக்கள் அமைச்சரா இருக்கு, சந்தோஷம் தான். முஸ்லிம்கள் 2-3 பேருக்கு அந்த MLA மினிஸ்டர் சீட் கொடுத்தது சந்தோஷம் தான். அதே மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்ப இது என்னன்னா, தேர்தலுக்கு பிறகும் மினிஸ்டர் கொடுத்தது பிறகு சொல்றாங்க. தேர்தலில் நிக்க வைக்கும் போதேவும் இப்ப செந்தமிழன் சீமான் என்ன பண்ணாரு அப்படின்னா, பாதி ஆண்கள் பாதி பெண்கள்னாரு. அதே மாதிரி சமூகம் சார்ந்த சமத்துவம் சொல்லி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த மாதிரி இந்த சமூகத்துக்கு இவ்வளவு முன்னுரிமை சொல்லி ஒரு திட்டம் போட்டு வேட்பாளர் அறிவிச்சார். அப்ப இப்படிதான் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது. ஆனா இவங்க மத்த கட்சியில வந்த பாதி பேரத்துக்கு உள்ள போட்டுக்கிட்டு இந்த பக்கம் பாதி பேரத்துக்கு உள்ள போட்டுக்கிட்டு பேருக்கு அந்த 234 தொகுதியும் ஃபில் பண்ணிட்டு இப்ப இங்க என்ன சொல்றாங்க, ஜெயிச்சது பிறகு நாங்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அது எப்படி? பொதுவா அந்த தாவேக்க ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கம் அதுல அரசியல் படுத்தப்பட்ட ஆட்கள் மிக மிக குறைவு. ஆரம்பிச்சதோட நோக்கம் இவர் எதுக்காக ஆரம்பிச்சாருன்றதே தெரியல. காரணம் என்னன்னா, அதுல உள்ள ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படாத ஒரு பிற்போக்குவாதிகள். காரணம் என்னன்னா, அரசியல்னா என்ன, அரசியல் எப்படி இருக்கணும். ஏன்னா கடந்த 50-60 வருஷமா இந்த அரசியல் கேடுகட்ட அரசியலா இருக்கு. சரி, இதை மாத்துறதுக்கு என்ன வழி? ஒரு கற்றறிந்த இளைஞர்கள் வரணும், ஒரு மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்துலதான் இருக்கு. இதையெல்லாம் மாத்தணும் அப்படின்னா அன்பான சர்வாதிகார முறையில ஆட்சி ஆளக்கூடிய செந்தமிழன் சீமான் வந்தாத்தான் இதெல்லாம் சரியாக முடியும். காரணம் என்ன, வெளியில சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இல்லை, எல்லாமே நடைமுறையை நடத்தி காட்டக்கூடிய ஒரே ஒரு கட்சி தலைவன்னா அது செந்தமிழன் சீமானை தவிர வேற ஒருத்தருமே. இப்ப கூட MLAக்கள் பதவியேற்றதுக்கு பிறகு நேர காலத்துல போய் ஆய்வு செய்யறாங்களே, அம்மா உணவத்தை போய் ஆய்வு செய்யறாங்க, மதுக்கடையை போய் ஆய்வு செய்யறாங்க, மருத்துவமனை போய் எல்லாம் ஆய்வு செய்யறாங்க, ஆக்கப்பூர்வமான செயல்கள் செஞ்சுட்டு தானே இருக்காங்கிறப்ப நீங்க எப்படி அதை
கொஞ்சம் அரசியல்படுத்தப்படாத கூட்டத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா, அதாவது மருத்துவமனை போய் ஆய்வு செய்கிறாங்கன்னா வந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக ஒரு சும்மா, அதாவது விளம்பர, கடந்த அரசு வந்து மாடல் அரசுன்னு சொன்னாங்க. இது சும்மா விளம்பர மாடல் அரசு. ஏன்னா பத்திரிகையில செய்தி வரணும் அப்படின்றதுக்காக காட்டிக்கிறதுக்காக அரசு. நீ போய், அதாவது ஒரு அரசு மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்ணுறீங்கன்னா அந்த அரசு மருத்துவமனையோட பொது சுகாதார கழிப்பறை வசதி இருக்கா, டாக்டர் வந்து எந்த நோயாளியுமே வந்து கையை பிடிச்சி வந்து பார்த்து உனக்கு என்ன செய்யுது ஏது செய்யுது அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் வந்து ஒரு, அதாவது வந்து ஒரு தீண்டத்தகாத அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வர்ற நோயாளிகளை ஒரு தீண்டத்தகாதவர்கள் அணுகிறாங்க. அதை போய் நீங்க அரசு மருத்துவமனை மருத்துவர் செவிலியர்கிட்ட போய் இந்த மாதிரி மருத்துவம் செய்ய வந்தவங்க வந்து வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இங்க வர்றாங்க. அவங்களுக்கு வந்து கனிவோட நீங்க வந்து மருத்துவம் செஞ்சாத்தே வந்து அவங்களுக்கு வந்து நோய் வந்து பாதி நோய் வந்து தீரும் அப்படின்னு அதை சொல்லணும். ரெண்டாவது கட்டமைப்பு எப்படி இருக்குன்றத பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்காம சும்மா போய் அரசு அதிகாரிகள்கிட்ட போய் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றது வேஸ்ட். அதாவது அந்த மருத்துவத்தையும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தேவையான விஷயங்களை மேம்படுத்தணுமே தவிர இவங்க போய் குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க. கரெக்டுங்களா? சரி, இப்போ இன்னும் நிறைய கருத்துக்கள் பேச வேண்டியது இருக்கிறனாலுமேவும் இருந்தால் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும், இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயது பெண் குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்துருக்காங்க. இப்ப 2 குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதுல இப்ப இருக்கக்கூடிய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? வந்தோடனே வந்து 3 கையெழுத்து போட்டாரு. முதல் கையெழுத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எங்க இருக்குன்னே தெரியல. அதோட வேலை என்ன, அதோட நோக்கம் என்ன, அது யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குது, என்ன எவடம், இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. கடந்த ஆட்சியில என்ன நடந்துச்சோ, இந்த காவல்துறை அதிகாரிகள் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்லாம் ஏதாவது வாகனத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு நிழலான இடத்துல போட்டு அலைபேசியில நோண்டி அலைபேசியை பார்த்துக்கிட்டு அவங்க பொழுத கழிச்சுட்டு வர்றது. யாருமே சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கே அப்படின்றது எந்த ஒரு இதுவுமே அந்த அரசு அதிகாரிகள், சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள், மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட இல்லை. அவன் பார்த்துட்டு போட்டோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவான், அதை நாளை ஓட்டிட்டு போயிடணும், யார்ட்டையும் எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது, ஒன்பது போகக்கூடாது அப்படின்ற ஒரு இழிவான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க போல தெரியுது. அப்ப ஆட்சியோடைய நீட்சியா தான் இருக்கே தவிர இதனால எனக்கு பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பெருத்த ஏமாற்றம் தான் இருக்கு. இதை வருகின்ற காலகட்டங்கள்ல மக்கள் வந்து உணர்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய, அதாவது வந்து சட்டம் ஒழுங்க தன் கட்டுப்பாட்டுல வச்சு ஒரு அன்பான சர்வாதிகார முறையான ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாத்தேன் இந்த, அதாவது சமூகத்தை வந்து திருத்தி ஒரு நற்சமூகமாக மாற்ற முடியும் என்னோட கருத்து. ரொம்ப நன்றி, நேரத்தை ஒதுக்குனது. நன்றி, வணக்கம்.